வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சட்டியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடியை எண்ணெயில் போட்டு வதக்குங்க. அது கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின உடனே சிக்கனை போட்டுக்கோங்க. கூடவே சால்ட் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி, தக்காளி, புதினா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. தயிரும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரையில் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கூடவே லைம் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்ததும் அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி பிரியாணியை தம்மில் ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.